ராதாவும் வந்து அவங்க வீட்டுக்காரும் கண்மணி பார்க்க வராங்க. என்ன கண்மணி நேற்று ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க போல் இருக்கு, என்ன ஃபுல்லாக ரொமான்டிக்கா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்றாங்க. பின்ன புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, 2 பேரும் பின்ன ரொமான்டிக்காக இருக்க மாட்டாங்களா அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. என்ன கண்மணி இப்படி சொல்கிற அப்படின்னோடனே அது எங்கே சித்தி என் மேலே தான் ஒரு கோவமாக இருக்கார்ல, அப்புறம் எப்படி சித்தி அப்படின்னோடனே கோவத்தை தீர்த்துட்டா போச்சு அப்படின்றாரு அவங்க வந்து சித்தப்பா. அப்போ வந்து என்ன சித்தப்பா சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம்மா கோவத்தை தீர்த்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2 பேரும் ஒரு ஹனிமூன் ட்ரிப் போயிட்டு வாங்க, அதெல்லாம் சரியாயிடும். ஹனிமூனா? ஆமாம், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சொல்லு அப்படின்னோடனே எனக்கும் ஹனிமூன் போனால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதெல்லாம் நடக்காது சித்தப்பா அப்படின்னோடனே என்னது நடக்காதா? அதெல்லாம் நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எந்த ஊருன்னு சொல்லு, நான் கூட்டின்னு போகிறேன், கவலையே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க அப்படின்றாரு. அதை கேட்டு சித்தப்பா அதெல்லாம் நடக்காது விடுங்க அப்படின்னோடனே நடக்காதுன்னு நீ எப்படி சொல்வ? சரி ஓகே, நீயே சொல்ல வேணாம், நாங்களே ஒரு ஊரை பார்த்து உங்களை அனுப்பிச்சி விட்றோம், ஹனிமூனுக்கு நீங்கள் போகிறீங்க, அதுவும் 1 நாள் 2 நாள் இல்லை, 4 நாள் ட்ரிப்பு ஹனிமூனுக்கு நீங்கள் கிளம்புறீங்க, ரெடி ஆகிடு ஓகேவா அப்படின்னோடனே இதெல்லாம் நடக்குமா சித்தி? சித்தப்பா எப்படி சொல்கிறார்? அதெல்லாம் அவர் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், அவர் சொன்னபடி எல்லாத்தையும் செய்வார். உனக்கு சொல்லிட்டார்ல, இதுக்கப்புறம் நீ வந்து டிலே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிற, அன்புக்கிட்ட சொல்கிற, அன்பும் கிளம்ப சொல்லு, 2 பேரும் கிளம்பி ரெடியாக இருங்க, உடனே கிளம்பணும் அப்படின்னோடனே சித்தி உண்மையாக சொல்கிறீங்க? சித்தப்பா உண்மையாவா? ஆமாம்மா உண்மையாக தான் சொல்கிறேன், நீ போய் பாரு, கிளம்பி ரெடியாக இரு, நான் உனக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து சொல்கிறாருல அவரும் சொல்லும்போது கிளம்பாமல் இருக்கக்கூடாது கண்மணி, எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் கிளம்ப அப்படின்னா நம்பிக்கைலாம் எனக்கு இருக்குது. சரி ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க கண்மணி. எங்கே வந்து அன்பு ஃபோன் பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கியா? இப்போ எதுக்கு எடுத்து வச்சுட்ருக்க நீ? என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? நம்ம ஊருக்கு போகிறோன்னா அதான் எடுத்து வச்சுட்ருக்கேன். நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க எங்கே ஊருக்கு போகிறோம் அப்படின்னாங்க. ஏங்க உங்களுக்கு தெரியுமா, நான் எதிர்ச்சியாக தான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஹனிமூன் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. உடனே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, கண்டிப்பாக நீயும் அன்பும் ஹனிமூன் போகிறீங்கன்னு சொல்லிட்டாரு சித்தப்பா. சித்தப்பாவா? யார் சொல்கிற நீ? உங்கள் சித்தியோட வந்து வீட்டுக்காரர் தாங்க, அவர் தான். உங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்காரர் தான் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இதெல்லாம் நடக்க போகிறதில்ல, தேவையில்லாமல் கற்பனை வளர்த்துட்ருக்காத, அதெல்லாம் எப்படி திடீர்னு போக முடியும்? ஏங்க அவர் நினச்சா கண்டிப்பாக திடீர்னு வந்து கிளம்ப முடியுமா? அதெல்லாம் டிக்கெட்லாம் கிடைக்காது, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, தேவையில்லாதெல்லாம் மனக்கோட்டை கட்டாமல் முதல்ல ட்ரெஸ் எடுத்து பீரோவில் வை அப்படின்னோடனே ஏங்க போங்கங்க, அவங்க சொல்கிறத நான் கேட்கலன்னா அவங்க சித்தி கோச்சிப்பாங்க, அதனால் அவங்க சொல்கிறத நான் கேட்டு தான், அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஐயோ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. என்ன கிளம்பிட்டீங்களா 2 பேரும் அப்படின்னோடனே சித்தி நான் மட்டும் தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சேன், இவர் வந்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறாரு, நம்ப மாட்டேங்கிறார் சித்தி அப்படின்னு. நம்ப மாட்டேங்கிறானா? என்ன அன்பு, நான் சொல்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லையா? 4 நாள் ட்ரிப்புக்கு போகிறீங்க, அதுவும் எங்கே தெரியுமா, ஏற்காடு போகிறீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? திடீர்னு எப்படி ஏற்காடுலாம் போக முடியும்? அதெல்லாம் என்னால் போக முடியாது, அதெல்லாம் உன் அம்மாக்கிட்டேயும் சொல்லியாச்சு, உன் பாட்டிக்கிட்டேயும் சொல்லியாச்சு, நான் சொன்னபடி தான் நீ வந்து உடனே கண்மணியை கூட்டிகிட்டு ஏற்காடு போகிற, அதுவும் 4 நாள் ட்ரிப்புக்கு போகிற, இதுதான் என்னோட நான் சொல்கிற விஷயம். அதெல்லாம் வந்து முடியாது, பாட்டியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் நீ போய் கேட்டுக்கோ, கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, நான் சொன்னபடி நடத்துவேன், நீ போய் தான் ஆகணும் அன்பு, இத்தனை நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் கூட ஹனிமூன் கூப்பிட்டு போகாமல் இருக்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, சொல்கிறபடி கேட்புறியா இப்போ இல்லையா? ஏன் உன் நான் சொன்னால் அத்தை சொன்னால் கேட்க மாட்டியா? உன் பாட்டி சொன்னால் தான் கேட்பியா? அப்படி இல்லைங்க அத்தை, அது வந்து சொன்னபடி கேளு, முதல்ல ட்ரெஸ் எல்லாம் முதல்ல எடுத்து வச்சுட்டு வெளியே வா, நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே சொன்னேங்க, அப்புறம் என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் புரியாமல் அன்பு ட்ரெஸ்லாம் சரி பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வராரு வெளியே. என்ன பாட்டிங்க நடக்குது அப்படின்னோடனே எனக்கும் ஒன்றும் புரியலடா, உங்கள் அத்தை சொல்கிறா, உங்கள் அத்தை சொல்படி கேட்கலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் ஒழுங்காக அவங்க சொல்கிறத கேளு அப்படின்னோடனே என்ன பாட்டி நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? ஆமாடா, அவள் சொன்னது தான், அவள் சொல் பேச்சு நான் கேட்டு தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவா, ப்ளீஸ்டா எனக்காக வந்து கிளம்பு அப்படின்றாங்க. அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கிற பார்க்குறது சிரிக்கிறாங்க. நம்ம கண்மணி என்ன சிரிக்கிற அப்படின்னோடனே நான் தான் சொன்னேன்ல அப்படின்றாங்க. இதோட முடியுது.